என்ன டவர் மேடம், என்ன கம்பெனி வருது? ஏர்டெல்ங்க ஏர்டெல். இது வந்து வாடகை 35,000 ரூபாய் வரும், அட்வான்ஸ் 30 லட்சங்க. சரிங்களா? சரி மேடம். உங்களுக்கு மாசம் 35,000 ரூபாய் வந்துட்டு இருக்கும். சரி மேடம். சரிங்களா? 10 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போடுவாங்க. 10 வருஷம் முடியும் போது நீங்க அந்த 30 லட்சம் கம்பெனிக்கு திரும்ப கொடுக்கணுங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி அந்த 30 லட்சம் அட்வான்ஸ்ல 15 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு திங்கட்கிழமை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இந்த ஊர் பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரிங்களா? ஆமாங்க, வேலை கிடைச்சதுனால அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரியில எந்த ஊர் மேடம்? பாண்டிச்சேரியில கிராமம் தாங்க. மேடம் சொல்லுங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பிச்சு எல்லாம் கரெக்டா வந்துருச்சுங்களா மேடம்? வந்திருக்கு சார், அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா? சரி மேடம். ஒன்றும் இல்லை மேடம், அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கலா இருக்கு மேடம். என்னாச்சுங்க? இப்ப பங்காளி ஒருத்தர் இப்ப இது விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை பண்ணிக்கிறாரு. கோர்ட்ல கேஸ் நடக்குதுல, எனக்கு தெரியல. பக்கத்துல ஒருத்தர் வந்து இப்ப இடம் கத்துறதுக்காக முன்னேறாரு மேடம். பக்கத்து வீடு இருந்தான். சரி, அவரு கான்டாக்ட் பண்ணல மேடம். பேசுறீங்களா அவர்கிட்ட? கொஞ்சம் அவர் பேரு பேசுறாங்களா மேடம்? ஹலோ. சொல்லுங்க சார். மேடம், என் பேர் முருகன் மேடம். சொல்லுங்க. இப்பதான் மாமா தான் அவரு சொன்னாப்புல. சரிங்க. அவங்க இடத்துல பிரச்சனையா இருக்கு, நீ வேணா அவங்கள்ட்ட பேசி நீ வேணா உன் இடத்துல போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது என்ன மேடம் டீட்டெயிலு? சார் டீட்டெயில் அவங்கள்ட்ட சரி உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து வாடகை 35,000 ரூபாய் வரும், அட்வான்ஸ் 30 லட்சங்க. சரிங்களா? சரி மேடம். எத்தனை 10 மாசத்துக்கு? வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போடுவாங்க. 10 வருஷம் முடியும் போது நீங்க அந்த 30 லட்சம் கம்பெனிக்கு திரும்ப கொடுக்கணுங்க. சரிங்களா? 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 30 லட்சத்தை அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனிக்கு திருப்பி கொடுக்கணும். ஆமாங்க, வாடகை உங்களுக்கு மாசம் 35,000 ரூபாய் வந்துட்டு இருக்கும். சரி மேடம். சரிங்களா? இப்ப வந்து உங்க ஐடி ப்ரூஃப் தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி உங்க ஆதார் கார்டும் அந்த இடத்துக்கு நீங்க பத்திரத்துல சொத்து விவரங்கிற பக்கத்துல சர்வே நம்பர் இருக்குங்க. அது இது ரெண்ட மட்டும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. செக் பண்ணுவோம். அதாவது நீங்க குடுக்குற சர்வே நம்பர் வச்சு சேட்டலைட் மூலியமா செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு ஓகே ஆகுதுன்னு பாத்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா சப்போஸ் ஓகே ஆச்சுன்னா, உங்க லேண்ட் ஓகே ஆச்சுன்னா உங்க இடத்துக்கு லைசன்ஸ் எடுப்பாங்க சார். அதுக்கான டாக்குமெண்டேஷன் சார்ஜ் மட்டும் நீங்க கட்டுற மாதிரி இருக்குங்க. அது 11,000 ரூபாய் ஆகும். அது 5,500 ரூபாய் கம்பெனி கட்டிடுவாங்க. 5,500 ரூபாய் நீங்க கட்டணுங்க. ஆமாங்க, நீங்க கட்டுறது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். முத மாச வாடகையில கம்பெனி உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் நான் எங்க மேடம் கட்ட? அங்க கட்ட வேண்டியதில்லை, நாங்க சொல்லுவோங்க சார். அட்வொகேட்டுக்கு கட்டணுங்க. ஓகே ஓகே மேடம். சரிங்களா? சரிங்க மேடம். உங்க பேரு? முருகன் சொன்னேன் மேடம். ஓகே, உங்க நம்பர்ல இருந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. சரிங்களா? அனுப்பிச்சு விடுறேன் மேடம். ஓகே, நாங்க நாளைக்கு செக் பண்ணிட்டு இப்போ அவங்க இது அனுப்பிச்சாங்களே மேடம், அவங்களோட டீடைல் அனுப்பிச்சாங்கல்ல, அதுல நீங்க சேட்டலைட் மூலமா செக் பண்றப்ப அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படின்னு பாக்க முடிஞ்சதா? என்ன அது தெரியாதுங்க நம்மளுக்கு. இடத்துல பிரச்சனை இருக்கு அது நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளுக்கு நெட்வொர்க் ஃப்ரீக்வன்சி அந்த இது எவ்வளவு கிடைக்குதுன்னு தான் நம்மளுக்கு அதை பார்ப்போம். அவங்க இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. என்ன டவர் மேடம், என்ன கம்பெனி வருது? ஏர்டெல்லுங்க ஏர்டெல். ஏர்டெல்லுங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே. ஆல்ரெடி பக்கத்துல நியரஸ்ட் பக்கத்துல அங்கேயே ஒரு ஏர்டெல் இருக்கு மேடம். பக்கத்துல ஒத்துப்பாங்களா வைக்கிறதுக்கு? எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்க சார்? 3 கிலோமீட்டர் தான் மேடம். 3 கிலோமீட்டர் தான் டிஃபரண்ட் சார். 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வைக்கலாங்க. 3 கிலோமீட்டருங்கிறதே ரொம்ப தூரம் தான். 1 கிலோமீட்டருக்குள்ளே வைக்கலாம். ஆமாங்க. அது நீங்க சேட்டலைட் மூலமா வெரிஃபை பண்ணீங்கன்னா அப்ப அவர் இடமே ஓகே ஆயிடுச்சுன்னா அவர் இடத்துக்கே போட்டு விட்டுருங்களா மேடம்? முடியுமா? சார் அவர் தான் கோர்ட்ல ஏதாவது கேஸ் போகுதுங்கிறாருல. கேஸ் போட்டு பக்கத்துல சொந்தக்காரங்க தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா திடீர்னு இது போல இடத்துல வந்து அவருக்கு மட்டும் தனியா சம்பாத்திய அந்த இடம் மூலயமா சம்பாதனை வருது, எங்களுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதனாலதான் இவரு திடீர்னு பயந்துட்டாரு. பயந்த உடனே என்கிட்ட வந்து சொன்னாரு, இது போல அவங்க பிரச்சனை பண்றாங்க, அவங்களுக்கு பிரச்சனை பண்ற இடத்துல நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு, நீ வேணா ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட வந்தாரு. சரி, அதனாலதான் நான் போன் பண்றேன். நீ அவர்கிட்ட நான் பேச சொல்றேன் மறுபடியும் உங்களை. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து நான் பேச சொல்றேன். சரி, பேச சொல்லுங்க மேடம். நேத்துல இருந்து கால் பண்ணா செல்லு சிஸ்டம்ல இருக்கு. அதாவது சார் செல்லுல தண்ணி விழுந்துருக்கு சார். அது சரி பண்ண கொடுத்து காலையில தான் வாங்கினேங்க. அப்படியா? உங்க இடம் ஓகே ஆயிருக்கு, ரிசல்ட் வந்துருச்சு எனக்கு. சரி மேடம். கூப்பிடுறேன், ஒரு 5 நிமிஷம் கூப்பிடுறேன்.
சரி மேடம் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் முடிகிற மாதிரி பாருங்க. ஓகே ஓகே ஒரு வாரம் எப்படி ஓகே பண்ணிருக்காங்கன்னா உங்க உங்க ஊர்ல வந்து உங்க இடத்துக்கு பக்கத்துல சுற்றுவட்டாரத்துல 4 கிலோமீட்டர் சொன்னீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டவர் இருக்குங்க. அந்த டவருக்கு உங்க இடத்துல வைக்க போற டவருக்கு தான் ஃப்ரீக்வன்சி வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்க இடத்துக்கு 92% ஃப்ரீக்வன்சி கிடைச்சதுனால ஓகே பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க இடத்துக்கு லைசன்ஸ் எடுப்பாங்க சார். லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க வக்கீல். டாக்குமெண்டேஷன் சார்ஜ் மட்டும் நீங்க கட்டுற மாதிரி இருக்குங்க. அது 11,000 ஆகுதுன்னா 5,500 கம்பெனி கட்டுவாங்க, 5,500 நீங்க கட்டணுங்க. நீங்க கட்டுறது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். முத மாசம் வாடகையில கம்பெனி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. வந்து அந்த லைசன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா திங்கக்கிழமை வந்து அந்த 30 லட்சம் 15 லட்சம் உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க திங்கக்கிழமை. அதுக்கு வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக் முன்னாடி பக்கத்தை மட்டும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா பேங்க்ல இருந்து வெரிஃபிகேஷன் கால் வரும். கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு அனுப்பணும் மேடம். 5,500 இன்னைக்கு வந்து கட்டணுங்க நீங்க. இப்ப அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட் மேடம் அனுப்புவோம்? ஜிபே நம்பரா வேற ஏதாவது? ஜிபே பண்ணுங்க, போன் பே பண்ணலாங்க சார். அட்வொகேட் அக்கௌண்ட் உங்களுக்கு அனுப்புவாங்க. அட்வொகேட் அனுப்புறா? ஆமா, அட்வொகேட்டோட அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க சார். சரிங்க. அவங்களுக்கு நீங்க பணத்தை கட்டிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு. சரிங்களா? பேங்க் பாஸ்புக் முன்னாடி பக்கத்தை மட்டும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. திங்கக்கிழமை உங்களுக்கு பேங்க்ல இருந்து கூப்பிட்டு பேசுவாங்க. சரிங்களா? எந்த பேங்க்ல மேடம்? எங்க நான் அனுப்புற பேங்க்ல இருந்தா? இல்ல சார், இந்த கம்பெனி எங்களோட கம்பெனி 4-5 பேங்க்ல எங்களுக்கு டீலிங் இருக்குங்க. அதனால ஒரு பேங்க்ல இருந்து கூப்பிடுவாங்க. சரிங்க. இப்ப பணம் இப்ப வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா மேடம்? அனுப்பிச்சு விடுறேன், உங்களுக்கு பாத்துக்கிறேன். சரிங்க. பாத்துட்டு உடனே அனுப்பலாம் மேடம். உடனே அனுப்பலாம் மேடம் பணம்? அனுப்பிச்சு விட்டுருங்க சார். அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்லிடுறேன். சரிங்க. சரி, நீங்க உடனே எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. அனுப்பிச்சிருக்க, நீங்க பாத்துக்கோங்க. சரி மேடம். இப்போ வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு எல்லாம் அனுப்பிவிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் மேடம். ஓகே சார். ஓகே சார். கொஞ்சம் ஃபோன் பண்ண வரைக்கும் மேடம் செல்லு சுத்தம் வருது. இல்ல அது நேற்று தண்ணி ஊற்றிடுச்சு சார். தண்ணி வாட்டர்ல குடிச்சிட்டு இருந்தேன்னா அது விழுந்து அது ஃபோன் ஒர்க் ஆகல. இப்போ கடையில குடிச்சு சரி பண்ணி தான் காலையில வாங்க. எவ்வளோ மேடம்? 5,500? ஆமாங்க. சரி மேடம். இப்போ ஒரு மதியத்துக்குள்ள இருந்தால் இப்போ உடனே அனுப்பிச்சிடணும் மேடம். உடனே அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்க கையில ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண சொல்லிடுவேன். சரிங்க. சரி மேடம். கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து அனுப்பிச்சு விடுங்க, நான் மூவ் பண்ண சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை மேடம். திரும்ப டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். என்ன டீட்டெயில் வேணுங்க? இந்த நேற்று இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பிச்சு விடல மேடம். ஆமாங்க சார். இப்போ அவங்க வக்கீல் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாங்க மேடம். அக்ரிமெண்ட்னா உங்க இடத்துக்கு லைசன்ஸ் எடுக்கணுங்க. அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜ், அதாவது அவங்க வேலை பாக்குறாங்க. இப்போ நீங்க இடமே வாங்குறீங்க, பத்திரம் பண்றீங்க, அவங்களுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்குறீங்க இல்லைங்களா? அதுல வந்து கம்பெனி பாதி கொடுக்குறாங்க, நீங்க பாதி கொடுக்குறீங்க. 5,500 ரூபாய். சரிங்களா? லைசன்ஸ் எடுத்த பிற்பாடுதான் உங்களுக்கு இன்ஜினியர் அங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த 30 லட்சம் அட்வான்ஸ்ல 15 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு திங்கக்கிழமை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. லீஸ் அக்ரிமெண்ட் வந்து உங்க ஊர்ல வந்துதான் போடுவாங்க. அது நீங்க படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணதுக்கு அப்புறமா பேலன்ஸ் 15 லட்சம் உங்களுக்கு பிடில செக் அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க அதுல சைன் பண்ண டேட்ல இருந்து உங்களுக்கு வாடகை பணத்துக்கான டேட் பிக்ஸ் ஆகும். மாசம் அந்த டேட்ல உங்களுக்கு வாடகை வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப கையில ஒரு 3,000 தான் மேடம் இருக்கு. மீதி அதுல கழிச்சு பண்ண முடியுமா? அப்படி பண்ண மாட்டாங்க சார். கழிக்க மாட்டாங்க சார். நீங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? நல்ல வாய்ப்பு. ஆமா மேடம். இப்ப எங்களுக்கு அது அதான் இருக்கு. சரி மேடம். என்னங்க சார்? உங்க பேர் என்ன மேடம்? கிருத்திகா. என்ன மேடம்? கிருத்திகா மேடம். இது ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் எங்க மேடம்? ஹெட் ஆபீஸ் எங்க சார்? யூபில சார். எல்லாமே உங்களுக்கு சொன்ன ஏன் திரும்ப அதான் மேடம். இல்ல மேடம் வைக்க மேடம். காசு அனுப்புறதுக்காக மேடம், வேற ஒண்ணும் இல்ல மேடம். எல்லாமே இப்ப இது பண்றாங்க சில பேரு, அதனாலதான் மேடம் அனுப்புறேன் மேடம். இப்போ பயப்பட வேண்டாங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்க. சரி மேடம். உங்க பொருளை பார்த்தாலே தெரியுது மேடம், நல்லதான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பண்ணுங்க. சரிங்க. சரி மேடம். இப்ப அனுப்புறேன் மேடம் காசு. கொஞ்ச நாள் அனுப்பிட்டு அனுப்பிச்சிட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்க. ஹலோ. சொல்லுங்க மேடம். இந்த 2 நாளா ட்ரை பண்ணிக்கிறோம், போன் எடுக்க மாட்டேங்க சார். நேற்று ஆபீஸ் லீவு சார். சனிக்கிழமை நான் நீங்க கூப்பிட்டீங்க, திரும்பி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க போனை எடுக்கல. சரி மேடம். நாங்க லீவ் ஆயிடுச்சு இல்லையா, வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க சார். அதான் மேடம் அமௌண்ட் அனுப்பிச்சுடுறோம் மேடம். சரிங்க, அனுப்பிச்சிட்டு எனக்கு கூப்பிடுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு அப்புறம் மற்ற டீட்டெயில் என்னங்கிறத சொல்றேன். சரிங்களா? ஒன்னு அனுப்புறேன் மேடம். ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க.
அது அட்வொகேட் அவர் தான் வச்சு இருக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா மேடம் சொல்லுங்க மேடம். ஹலோ சார் பண்ணிடுங்க சார். அதுக்கே பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கா மேடம்? அதுக்கே பண்ணுங்க. சரிங்க மேடம் சரிங்க மேடம். அதான் இப்போ 5500 பண்றேன் மேடம். சரிங்க சார் சரிங்க. என்ன வேலை பாக்குறீங்க சார்? நானா மேடம் நான் கம்பெனி ஸ்டாஃப் தான் மேடம். கம்பெனி ஸ்டாஃப் தானுங்களா? ஆமா மேடம். ஓகே ஓகே. இன்ஜினியர் வரும்போது கால் பண்ணுவாங்களா? அதுக்கு தான் கேட்டேன். பண்ணலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை. சரி ஓகே. சரிம்மா நீங்க முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேரா பண்ணி விடுங்க மேடம். உங்களை நம்பி தான் அப்புறம் நீங்க பாண்டிச்சேரின்றீங்க, அதான் தெரியுது. ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணு. நீங்க நேரம் வந்தா கூட நீங்க ஏரியா வந்து பாக்கலாம் மேடம். நான் காசு அனுப்பிச்சு விட்டுறேன். எப்ப வந்தாலும் எங்க ஏரியா பாருங்க, வந்து இடத்த பாத்துட்டு. சரிங்க சார் சரிங்க. சொல்லுங்க மேடம். சார் அந்த அட்வொகேட் இன்னும் வரல ஆபீஸ்க்கு. சரிங்க மேடம். 10 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? இப்ப நீங்க வச்சிருந்த நீங்க உடனே நீங்க கால் பண்ணி பார்த்தேன், பண்ணவே இல்ல. இல்ல பார்த்தா நான் தான் அவருக்கு வருவாருன்னு பார்த்து போன் பண்ணி வந்துட்டு இருக்கேன் மேடம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. சரி மேடம் ஒண்ணும் இல்ல மேடம். இப்ப அன்னைக்கு வச்சிருந்த காசு கொஞ்சம் செலவாச்சு, ஒரு 3000 ரூபாய் அவருக்கு அனுப்பிச்சு விட்டு மீறி அதை கழிச்சு மாரி ஏதாவது பண்ண முடியும் மேடம்? என்னங்க சார்? நீங்க 5500 அனுப்ப சொன்னீங்களா மேடம்? ஆமாங்க. அன்னைக்கு ஒரு 3500 அது 5500 வச்சிருந்தேன். அது 2000 நேற்று ஞாயிற்றுக்கிழமை செலவாயிடுச்சு. 5000 போடுங்க, அப்பதான் உங்ககிட்ட நான் பேச முடியும். 5000 மேடம் ஏதாவது குறைச்சி இல்ல அதுல நீங்க அட்வான்ஸ் போடுறீங்களா, அதுல ஏதாவது கழிச்சு ஏதாவது 2000 பண்ண முடியுமா? ஒரு 3000 கழிக்கிற மாதிரி இருந்தா நான் உங்கள்கிட்ட அதுலயே கழிக்க சொல்லிருப்பேனே சார், ஒண்ணுமே கழிக்க சொல்லிருப்பேனே. ஆமா மேடம். இந்த மாதிரி கழிக்க முடியாதுங்க. 2000 எப்படி கழிப்பாங்க சொல்லுங்க? ஒரு 5000 ரெடி பண்ணுங்க சரிங்களா? நீங்க ஏதாவது இண்டிவிஜுவலா பண்ண மாதிரி இருந்தாலும் நம்பிக்கையோட பண்ணுங்க மேடம். நான் பண்ணி விட்டுறேன். நீங்க உங்க கையில காசு இருந்தா கூட போட்டு ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. இப்போ அட்வான்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுறேன். சரி என்கிட்ட இருந்தா நான் பண்ணிடுவேன் சரிங்களா? இது வந்து கம்பெனி சைட்ல இருந்து பண்ண மாட்டாங்க, அவங்க சைட்ல இருந்து சரிங்களா? என்கிட்ட இருந்தா பண்றதுக்கு என்னங்க? இல்ல மேடம் நீங்க தெரியாத ஆள் இல்ல, அதாவது இப்ப 2-3 நாளா கிளிங்கில இருக்கோம். நம்பிக்கையில தானே அப்புறம் நாங்க அடுத்தது பண்றோம். நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரல சரிங்களா? சரிங்க நீங்க ரெடி பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க சரிங்களா? காசு 5000 ரெடி பண்ணுவோம் மேடம். ஆமாங்க சார். சரி சரி மேடம். நீங்க சொன்னா அப்புறம் 500 என்ன மேடம் வரப்போகுது, அப்புறம் பாத்துக்கிறேன் மேடம். 5500 போட்டு விட்டுறேன். நான் ஒருத்தர் காசு கேட்டிருக்கேன், ஒரு 1 மாதத்துல அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. முன்னாடியே அனுப்பிச்சு விட்டாலும் உங்களுக்கு இப்ப அனுப்பி விட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டாலும் கொண்டு. சரி ஓகே ஓகே. இதை கேட்ட பிறகு அனுப்பணுமா மேடம்? ஆமா நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வந்தவொடனே எனக்கு சொல்லுங்க, நான் 10 நிமிஷத்தோட கூப்பிடுறேன் உங்களுக்கு சரிங்க? காசு வந்த உடனே உங்களுக்கு கூப்பிடணும் மேடம்? இல்ல நான் உங்களுக்கு காசு வந்தா வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அட்வொகேட் இப்ப வந்தோன்னு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சரிங்களா? ஒரு 9 மணிக்கு வந்துடுவேன் மேடம். வந்துருவாருங்க சார், வந்துருவாரு. சரி சரிங்க மேடம். நான் கொஞ்சம் வேலை வெளில போறேன், அதுதான். சரி இல்ல வந்துருவாரு. இல்ல நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்றேன் மேடம். சரி இல்ல நானே கூப்பிட்டு சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா? சரி நான் ஃபுல்லாவே போட்டு விட்டுறேன். அதுல அப்புறம் ஏதாவது குறை வந்துருப்போம். நீங்களும் கையில காசு இல்லைன்றீங்க, ஏதாவது பண்ண என்கிட்ட சார் உண்மை சொல்ல என்கிட்ட இருந்தா நான் உதவி பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல மேடம் நீங்க நல்ல சம்பளம் வாங்குவீங்க. சரி அதான் சார் 2000 சார் சம்பளம் 20000 எனக்கு சம்பளம் சரிங்களா? அதுல வீட்டுல ஒண்ணு 10000 புடிச்சுக்குவாங்க சரிங்களா? 10000 தான் கையில வரும். அதை வச்சு நாங்க ஃபேமிலி ரன் பண்ணோம் இல்லையா? ஆமா மேடம். இப்ப நீங்க ஊபில தான் இருக்கீங்களா மேடம் ஃபேமிலியா? ஆமாங்க. உங்களுக்கு சொந்த ஊர் மேடம்? ஆமாங்க சார் யூபில தான் இருக்கு. இல்ல நீங்க இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போறீங்களா இல்ல சொந்த ஊரு தானா ஊபி? இல்ல சொந்த ஊர் பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரிங்களா? ஆமாங்க வேலை கிடைச்சதுனால அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரியில எந்த ஊர் மேடம்? பாண்டிச்சேரியில கிராமம் தாங்க. கிராமத்து பேரு? ஹலோ காசு அனுப்பிச்சு விட்டோம், ஸ்கிரீன்ஷாட் வந்துச்சு மேடம், செக் பண்ணிக்கோ. வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டேன் மேடம், கொஞ்சம் பாருங்க மேடம். பாக்குறேன். பணம் ஏறிச்சா கொஞ்சம் பாருங்க மேடம், பாத்துட்டு கொஞ்சம். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க மேடம் பாத்து. சொல்லுங்க மேடம். சார் நீங்க பேமெண்டே பண்ணல சரிங்களா? பேமெண்ட் பண்ணல. ஆமாங்க பேமெண்ட் பண்ண ரெசிப்ட் அது இல்லைங்க சார் சரிங்களா? சரிங்க மேடம். நீங்க டெபிட் ஆன மெசேஜ் இருக்கு இல்லைங்களா? டெபிட் ஆன மெசேஜ் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அப்படிங்களா? ஆமாங்க அனுப்பியாச்சு மேடம் காசு. அனுப்பியாச்சுன்னா வந்திருக்கும் சார். நீங்க எடுத்திருக்க ஸ்கிரீன்ஷாட்டே கிடையாது சார், ஜஸ்ட் அதை போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க அவ்வளவுதான் சரிங்களா? டெபிட் ஆன மெசேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை அனுப்புங்க. பேமெண்ட் ரிசீவ் ஆன சார் டெபிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் சரிங்களா? நீங்க போன் பே பண்ணிருந்தாலும் கூகுள் பே பண்ணிருந்தாலும் டெபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் சரிங்களா? சார் நான் மெசேஜ் எனக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு கால் பண்ணுங்க மேடம். சொல்லுங்க சார்.
சொல்லுங்க சார். வந்துச்சுல மேடம்? என்ன வந்துருச்சுங்க சார்? பணம் கிரெடிட் ஆயிடுச்சு மேடம். சார் அதான் சார் டெபிட்டான மெசேஜ் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்றேன் நான். அதை அனுப்ப மாட்டீங்களே நீங்க. டெபிட்டான மெசேஜ் வரும் இல்லையா உங்களுக்கு, அதை அனுப்புங்க. இது நீங்க அனுப்புனீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லைங்க, இது ப்ரூஃபே கிடையாது. நான் எப்படி அங்க பேச முடியும்? அவங்க பேமெண்டே வரலைங்கிறாங்க ஓப்பனா. பண்ணிருந்தா ஆமா, நீங்க பேமெண்ட் ஒழுங்கா பண்ணிருந்தா டெபிட்டான மெசேஜ் வருங்க சரிங்களா? அந்த மெசேஜ் எடுத்து அனுப்புங்க எனக்கு. சரி, இது மாதிரி நீங்க எத்தனை பேர் கிளம்புறீங்க? யாருங்க சார்? யாருங்க சார் இது மாதிரி பிரார்த்தனை பண்றதுக்கு? பிரார்த்தனை பண்றதெல்லாம் யாரும் இல்லைங்க சரிங்களா? நீங்க பண்ணிக்கிறது என்ன அர்த்தம்? நாங்க பண்ணிட்டு உண்மையாதான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா இன்ஜினியரை நான் டைரக்டா விசிட் பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் பிரார்த்தனம் பண்றாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு நீங்க அவங்ககிட்டயே பேசுங்க. யாரு நீ ஃப்ராட் கிடையாது. நான் இன்ஜினியர் உங்களுக்கு அனுப்புறேங்க சார். நேர்மையானவங்க நான் அப்புறம் பேசுங்க. எப்போ அனுப்புறது? வருவாங்க. எப்போ வராங்க சொல்றேன் இல்லைங்களா? வருவாங்கல்ல. நீ இப்ப ஆரம்பத்துல இருந்து பண்றது ஃபுல்லா பிரார்த்தனை தான். நீ பேசுறது